ஹே வெல்கம் பேக். ஃபைனலாக இந்த சேனலில் ஒரு லாங் வீடியோ கண்டென்ட் எனக்கு கிடச்சிருச்சு. வேறு ஒன்றும் இல்லை, மேரேஜுக்காக பேக்கிங். எங்கள் அம்மா அந்த பேக்கிங் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மொதல் வார்த்தை, அப்பாடா எங்கள் வீட்டில் இருக்கிற பாதி குப்பை கிளம்பிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்னது குப்பையா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா, நான் சேர்த்து வச்ச புக்கு, பேப்பரு, பென்சில் எல்லாமே சேர்த்து எங்கள் அம்மாவுக்கு குப்பை மாதிரி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ட்ரெஸ்ஸு தான். ட்ரெஸ் இல்லாமல் என்ன பண்ணுறது? ஸோ நாங்கள் முன்னாடியே போய் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல இருந்தே கொஞ்சம் வாங்கியாச்சு சீப்பாகவே. அண்ட் 3 தான் வாங்கியிருந்தோம். 3ல் எப்படியோ அடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் வாங்கினோம். ஆனால் என்னோடய பீரோவை பார்த்தோன்னே எனக்கு பத்துமா பத்தாதா அப்படிங்கிற டவுட்லாம் இருந்தது. எதுக்கு 3 பாக்ஸ்னால், ஃபர்ஸ்ட் என்னோடய ட்ரெஸ்ஸஸ்க்காக, செகண்ட் நான் வச்சுருக்க புக்ஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி ஸ்டஃப்ஸ்க்காக, தேர்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற சுடிதார் எல்லாத்தையும் தனியாக வைக்கணுமா, இல்லை என்ன பண்ணணும், பெட் ஸ்ப்ரெட்ஸ், பெட்ஷீட் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ், என்னோடய ஸ்லிப்பர்ஸ், பேக்ஸ் எல்லாத்தையும் வைக்கணுங்கிறதுக்காக நானும் பிரித்து வச்சுருக்கேன். ஸோ அதை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் கார்ட்போர்டை செட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் மித்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உட்காந்தேன். என்னமோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி, நீங்கள் யாரும் வர வேண்டாம், நான் ஃபோன் ஒரு இடத்துல வச்சுக்கிறேன், நான் என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. பட் இன்பிட்வீனில் எனக்கும் கொஞ்சம் எமோஷ்னல் ஸ்டஃப்ஸ் எல்லாம் நடந்தது. அண்ட் இந்த செலோ டேப் போடுறதுக்கு திணறிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ரொம்ப பண்ணாதடி, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டாங்க. அப்படியும் தப்பாக தான் ஒட்டிகிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஐயோ நீ இன்னொரு லேயர் ஒட்டு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும் போது, என் கேர்ள்ஸும் வந்து என்னடா இவள் புதுசாக பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தவங்க டயர்டாகி படுத்தே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி இவங்களே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கலாம். ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சது, ஒரு வாரத்தில் வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களை அக்கேஷ்னலாக தான் வந்து பார்ப்பேன், இவங்க என் கூட தூங்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் மைண்டில் நல்லா ஓடிட்டே இருந்தது. பட் நம்ம தான் வெளியே காட்டிக்கூடாது, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பான்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் இந்த டப்பாலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் எனக்கு என்னை பற்றியே தெரியும், தப்பாக டப்பாவை திறந்து அங்கே போய் அரேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எது வைக்கிறேன்னு எழுதி வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்காக அண்ட் சாரீஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அதுக்கப்புறம் இருக்கிற பாக்ஸஸ் வந்து என்னோடய புக்ஸ் அண்ட் எசென்ஷியல்ஸ்க்காகன்னு எழுதி வச்சுருந்தேன். அண்ட் லாஸ்ட் பாக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணுன்னு நான் யோசித்தேன், ஆனால் டக்குன்னு எனக்கு தோணிருச்சு. ஷூஸு, பேக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரொம்ப லாங்காக இந்த லெஹங்கா மாதிரிலாம் தொங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் தனியாக தான் வச்சு தீரணும்னு எங்கள் அம்மா சொன்னதுனால அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு 3 பாக்ஸையும் டிவைட் பண்ணியாச்சு. சாரீ வைக்க போகிற பாக்ஸ் வந்து நானே அடுக்கிறேன், நீ தொடவே வேணான்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா டக்குன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் இன்சல்ட்டாக தான் இருந்தது. இருந்தாலும் அந்த பேப்பர் போடுற வேலையாவது செய்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய நல்ல பிள்ளையாட்ட பேப்பர்லாம் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ சாரியெல்லாம் எடுத்து வெளியே வை, எதுக்கு எது இருக்குன்னே உனக்கு தெரியாது, அந்த பீரோவையே இன்றைக்கி தான் திறக்கிற, அதனால் நீ வெய்யுமா, எல்லாத்தையும் எடுத்து எழுதி வை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலையை மட்டும் நான் கரெக்டாகவே பார்க்கல, எப்பயும் போல் எடுத்து எல்லாத்தையும் வேகமாக வந்து நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை மட்டும் தான் வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வேகமாக எடுத்து வைக்கும் போது தான் நினச்சேன், நம்ம ட்ரெஸ்ஸுலேன்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு சுற்றுறமே, இவ்வளோ ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்டே இருக்குதான்ட்டு. அதில் என்ன ஒரு பியூட்டி தெரியுமா, நான் இப்போ தான் சாரியே கற்றுக்கிறேன். அதாவது கடந்த 2 நாளாக தான் சாரி கட்டவே கற்றுக்கிறேன். ஆனால் எனக்கு நார்மலாக இருக்கிற என்னோடய ரஃப்யூஸ் சுடிதாரை விட சாரி அதிகமாக இருந்தது. எங்கள் அம்மா, உனக்கு இருக்குடி இத்தனை சாரி, உனக்கு முதல்ல அதெல்லாம் கட்ட தெரியுமா? சரி வேறு வழி இல்லை, ஆஃப்டர் மேரேஜ் நீ கட்டி தான் தீரணும், எப்படியோ தத்தக்கா புத்தக்கான்னு கட்டி பழகு. ஏன்னா நான் சொல்லி கொடுக்கணும்னு ட்ரை பண்ண, சொல்லியும் கொடுத்தேன், கேட்கல அப்படின்லாம் எங்கள் அம்மா ஒரு சைடு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி பார்த்துக்கலாம், அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு இருந்தேன். பட் குழந்தை இல்லையா, பெருசாயா, எப்போ எப்படின்லாம் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா கேர்ள்ஸுக்கும் வளரும் போது படத்தை பார்த்தோம் இல்லை இதை பார்த்தோம், நான் ஏன் போகணும், நான் ஏன் செய்யணும், என்ன மேரேஜ் தானே ஆகுது, மேரேஜ் ஆனால் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகணுமா, அது பண்ணணுமா, இது பண்ணணுமான்னு சொல்லிட்டு எங்கேயோ நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சைல்டுஹுட்டில் ஏதாவது ஒரு பெனாத்தி இருப்போம். அந்த மாதிரி வேலை நானும் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டு சொல்லும் போதோ இல்லை வேறு யாராவது சொல்லும் போதோ, அது என்ன கல்யாணம் ஆன பிறகு மிஸ்ஸஸ்ன்னு சொன்னால் பார்த்தாதா, ஹஸ்பண்ட் பேர் பின்னாடி சேர்க்கணுமா, இப்படின்லாம் எனக்கு டவுட் வந்திருக்குது. சில பல படத்தோட இன்ஃப்ளூயன்ஸுன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால்
இப்போ வந்து எல்லாமே என்டையராக சேஞ்ச் ஆகி நமக்கு இது எல்லாத்தையும் நம்ம குழந்தையிலிருந்து ஒரு 24 வருஷம் நம்மளோட ட்ரெஷர்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லி வீட்டில் சேர்த்து வச்சது எல்லாத்தையுமே பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி நம்ம இந்த வீட்டை விட்டு வேறு இடத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து கெஸ்ட் மாதிரி தான் வருவோங்கிறதே என் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் அது எனக்கு எப்படி டைம் எடுத்ததுன்னா, அதை பற்றி நினச்சா தோணும், இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்தது. ஏன்னு தெரில. எல்லோரும் வந்து கேட்டாங்க, ஏய் என்ன இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்பிடுவியே, இன்னும் 20 நாளில் கிளம்பிடுவியேன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபீலிங்காக இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. கடைசி 2 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தது. பேக்கிங் பண்ணும்போது கூட எங்கள் அம்மாவோட ராஜ மரியாதை கவனிப்பெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்தா டீ குடிச்சிட்டே பேக் பண்ணு, அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டே பேக் பண்ணுன்னு சொல்லிவிட்டு. இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தா பழைய பேப்பருக்கு போடுற ஆளுன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் நான் ரொம்ப தேடி தேடி ஆசைப்பட்டு எங்கெல்லாம் சீப்பாக கிடைக்கும்னு நினச்சி வாங்கி சேவ் பண்ணி வச்சது. அண்ட் இந்த பேக்ஸை பார்த்து நான் பேக் அடிக்ட்டுன்னு நினச்சிட வேண்டாம். அப்பப்போ காசு சேர்த்தும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக்கை நான் லிஸ்ட்டில் வச்சுருப்பேன். அதை வாங்கி அதை யூஸ் பண்ணுவேன். பண்ணாமல் சும்மாலாம் சேர்த்து வைக்க மாட்டேன். எல்லா பேக்ஸும் யூஸ் பண்ணது தான். பட் இதெல்லாம் அடுக்கிறதுக்கு எடுத்து கீழே வந்து போடும்போது எனக்கே குப்பை தொட்டி மாதிரி தான் இருந்தது. அப்புறம் தான் யோசித்தேன், நமக்கே தோணுதே, அப்போ நம்ம அம்மாவுக்கு தோணாதான்னு சொல்லிட்டு எப்படியோ எல்லாத்தையும் எடுத்து ஒரு வழியாக வந்து எது வேணும் வேண்டாம், எதெல்லாம் யூஸில் இருக்குது, எதெல்லாம் குப்பையில் தூக்கி போடணுங்கிறதையே இப்போ தான் வந்து நான் சார்ட் அவுட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி ரூம் அடுக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் எடுப்பேன், பார்ப்பேன், இதில் எனக்கு இந்த மெமரி இருக்குது, அந்த எரேசர் கவரில் எனக்கு அந்த மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் டம்ப் பண்ணி தான் வச்சுட்ருப்பேனே தவிர க்ளீன் பண்ண பாடே இல்லை. ஒரு வழியாக வந்து என்னோடய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. அதுக்கப்புறம் ரஃப் யூஸ் ட்ரெஸ் எல்லாத்தையுமே அடுக்கிட்டேன். இன்னும் 2-3 என்னோடய டேபிளை க்ளீன் பண்ணிட்டா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால டேபிளை வந்து வேக வேகமாக க்ளீன் பண்ணுறேன்னு சொன்னேன். பட் டேபிளை நான் அடுத்த நாள் தான் ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி நாள் நைட்டு ஆரம்பித்து ஒரு மிட் நைட் வரைக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸஸ் அண்ட் புக்ஸ் எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. இந்த டேபிள் ஆக்சுவலாக இந்த டேபிளுக்கு பின்னாடி இருக்க ஸ்டோரி வந்து இது என்னோடய டேபிளே இல்லை. எங்கள் அம்மா அவங்க வந்து லெசன் பிளானுக்கு டிஎல்எம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வேணும்னு சொல்லிட்டு தான் அந்த டேபிளே வாங்கினாங்க. பட் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அந்த ஸ்டேஷ்னரி சேனலுக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டதுனால எங்கள் அம்மா சரி பரவாயில்ல என் டேபிளை நீ எடுத்துக்கோன்னு கொடுத்தாங்களே தவிர அதை மறுபடியும் என்கிட்ட இருந்தால் கேட்கவே இல்லை. நீ மேரேஜ் ஆகி போகிற வரைக்கும் இந்த டேபிள் நீ வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் விட்டுட்டாங்க. அண்ட் இந்த டேபிளை க்ளீன் பண்ணும் போது தான் யோசித்தேன், எத்தனை வீடியோ இதில் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சேனல் நான் சொல்லிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அது ஒரு பெரிய சேனல் நினச்சிக்காதீங்க. 3 வருஷமாக அந்த சேனல் வச்சுருக்கேன். இருந்தாலும் அதில் வந்து 550 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. பட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் தெம் ஆல்சோ. ஜஸ்ட் லைக் இந்த 120 இந்த 105 சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரியே. அண்ட் எதுக்கு மறுபடியும் அதை அடுக்கிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் வந்து நான் என்னோடய பேக் பேக்கில் வச்சுட்டு போகிற திங்ஸு. அந்த டேபு கவர் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பாருங்கள், நான் வந்து கஞ்சூஸ் எல்லாம் இல்லைங்க. ஒரு விஷயம் நல்லா கிழிஞ்ச பிறகு தான் காசே செலவு பண்ணுவேன். ஸோ ஒரு வழியாக எல்லா பேக்கிங்கையும் முடிச்சிட்டேன். இந்த டேபிள் வந்து ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் மினிமலாக செட் பண்ணேன்னா, இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் இந்த டேபிள் எடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு இது ஒரு நல்ல மெமரியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நான் ஏன் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன்னா, ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக யாருக்காவது வேலை செய்யும் போது இருக்கும்ல, நான் லபன்னு பேசுவேன். எங்கள் அம்மா சில நேரத்தில் சொல்லுவாங்க. என்னோடய ப்ரேயர்ஸ் எப்பயுமே உங்களுக்காக இருக்கும். ஸோ பாய், டேக் கேர்.